I am the God that healeth thee. I am the Lord, your healer. I sent my word and healed your disease. I am the Lord, your healer. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 63:7. 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். தாவீது ராஜா இப்படியாக கூறுகிறார், கர்த்தாவே, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினாலே உமது செட்டைகளின் கீழே களி கூறுகிறேன். உமது செட்டைகளின் நிழலின் கீழே களி கூறுகிறேன் என்று தாவீது இப்படியாக கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறார். கர்த்தரை நோக்கி அவர் இப்படியாக ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலே தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார் என்று பார்க்கும் பொழுது அந்த சங்கீதத்தின் தலைப்பிலே நாம் காண்கிற வாசகம் என்னவென்றால், தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையிலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஆம், தாவீது இந்த ஜெபத்தை, இந்த துதியை தன்னுடைய அரண்மனையில் இருந்தோ அல்லது ஆலயத்தில் இருந்தோ அல்லது சிங்காசனத்தில் இருந்தோ இந்த துதியை, இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கவில்லை. வனாந்தரத்திலே பரதேசியாய் அவன் தன் உயிருக்கு பயந்தவனாக அவன் பதுங்கிக் கொண்டு வாழ்ந்த நாட்களிலே எழுதப்பட்ட சங்கீதம்தான் இந்த சங்கீதம். அவன் தான் கடந்து வந்த பாதைகளை அவன் திரும்ப கண்ணோக்கி பார்க்கிறான். அவன் கடந்து வந்த பாதை வனாந்தரமான பாதை. அதிலே அவன் ஒன்றை மட்டும் கண்டு கொண்டான், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒருவரே எனக்கு துணையாக இருந்தார். நான் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்தது உண்மைதான். அந்த வனாந்தரத்தின் மத்தியிலும் கூட அவனுடைய இதயத்திலே ஒரு களி கூறுதலை நாம் காண்கிறோம். அவன் சரீரம் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் கர்த்தருக்குள் களி கூர்ந்து, கர்த்தாவே, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினாலே உமது செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன் என்று ஒரு துதிக்கும் துதியோடு, ஒரு களி கூறுதலோடு கர்த்தருக்கு இந்த துதியை ஏறெடுத்தான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீதின் ஆரம்ப நாட்களை நாம் பார்க்கும் பொழுது, தாவீது இளைஞனாக இருக்கும் பொழுது அவனை நாம் வனாந்தரத்திலே சந்திக்கிறோம். ஆடுகளை மேய்க்கும் ஒரு வனாந்தரத்திலே தான் அவன் நாம் சந்திக்கிறோம். வீட்டை விட்டு வெளியேறினவனாக, வீட்டாரால் மறக்கப்பட்டவனாக இருந்த தாவீதை நாம் வனாந்தரத்திலே சந்திக்கிறோம். அதற்கு பின்பு நடந்த காரியம் என்ன? எவனுக்கு நன்மை செய்தானோ அந்த சவுல் ராஜாவுக்கு அவன் நன்மை செய்தான். ஆனால் சவுலோ அவனை வேட்டையாடினான், அவனை விரட்டினான். அவன் மீது கோபம் கொண்டவனாக, பொறாமை மிகுந்தவனாக எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று தன் படைகளோடு அவனை துரத்தி சென்றான். அது மட்டுமல்ல, எவரை நம்பி அவன் அடைக்கலம் புகுந்தானோ அந்த சீப்பூரார் என்ற மக்கள் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டு அவனை காட்டி கொடுத்தார்கள். வனாந்தர வாழ்க்கையிலே அவன் சந்தித்த சோதனைகள் ஏராளம். வனாந்தரத்திலே தாவீதின் வாழ்க்கையை நாம் சற்றே கண்ணோக்கி பார்ப்போம். தனிமை, வெறுமை, விரக்தி, எல்லாராலும் வெறுக்கப்பட்டவனாக, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக, காட்டி கொடுக்கப்பட்டவனாக அவன் அலைந்து திருவதை காண்கிறோம். அது மட்டுமல்ல, தன் சொந்த மகன் அப்சலோமால் அவன் துரத்தப்படுவதை பார்க்கிறோம். அன்பு துரோகம், நம்பிக்கை துரோகத்தை அவன் சந்தித்தான். குகைகளிலே வாழ்ந்த அந்த தாவீது கர்த்தரை நோக்கி கூறுகிறான், கர்த்தாவே, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினாலே உமது செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரனே, சகோதரியே, தாவீது போல நீங்களும் கூட ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கலாம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசுவாசியாக, அபிஷேகத்தை பெற்ற விசுவாசியாக, ஊழியம் செய்கிற ஒரு விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த வேளையிலே ஒரு வனாந்தர பாதையை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரத்தின் ஊடாக பல சோதனைகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, இடுக்கண்கள் மத்தியிலே, துரோகங்கள் மத்தியிலே, அநியாயங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சோர்வோடு காணப்படலாம். ஏன் இந்த வனாந்தர வாழ்க்கை என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் மனம் நொந்து போய் காணப்படலாம். அன்று தாவீது ஒன்றை உறுதியாக்கி கொண்டார். கர்த்தர் எனக்கு துணையானவர், கர்த்தர் எனக்கு துணையானவர், அவரே எனக்கு நிழலானவர். ஆம், தாவீது அந்த வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதிலும், வீட்டாரால் மறக்கப்பட்ட நிலையிலே, சிங்கமும் கரடியும் அவனை தாக்கின நிலையிலும் கூட தாவீது விசுவாசத்தோடு கூறின வார்த்தை என்ன? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து செல்கிறார், அமர்ந்த தண்ணீர் இடங்களை கொண்டு செல்கிறார். இவ்வாறாக கூறி என்ன கூறி முடிக்கிறார்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற ஒரு சாட்சியோடு ஒரு விசுவாச அறிக்கை கூறுவதை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார் என்ற அந்த உறுதியை கண்டார். அவர் விசுவாசத்தை கனப்படுத்தினார். கர்த்தர் உண்மையாகவே தாவீதை உயர்த்தினார். இன்றைக்கும் கூட நாம் தாவீதை நினைவு கூறுகிறோம், அவரை கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு வனாந்தர பாதை இந்த உலகத்திலே உண்டு என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆம், ஒவ்வொரு விசுவாசியும் உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை, தன் விசுவாசத்தை பற்றி கொண்டவனாக வாழ்கிற வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை விசுவாசிக்கு ஒரு வனாந்தர வாழ்க்கை. நமக்காக ஒரு பரம கானான் ஆயத்தமாய் இருக்கிறது. அங்கு செல்வதற்கு முன்பாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் இந்த வனாந்தர வாழ்க்கையிலே கடந்து சென்றே ஆக வேண்டும். மோசேயை நினைத்துக் கொள்ளுங்கள். 430 ஆண்டுகள் கர்த்தருடைய பிள்ளைகள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே அடிமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் நிலையை கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தர் முற்குறித்த நேரம் வந்தது. அந்த எகிப்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொண்டார். பாலும் தேலும் ஓடுகிற அந்த கானான் தேசம் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. கர்த்தரையே நம்பி மோசேயை பின்பற்றி அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள். செங்கடலை கடந்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க போகிறோம் நம்பிக்கையோடு அவர்கள் செங்கடலை கடந்தார்கள். அவர்களுக்காக வனாந்தரம் காத்து கொண்டிருந்தது. வனாந்தர வாழ்க்கை. அவர்கள் புறப்பட்டார்கள் கானானை நோக்கி. ஆனால் வனாந்தரத்தை கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளானார்கள். அன்பான தேவ ஜனமே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் அந்த வனாந்தர வாழ்க்கையை குறித்து. இஸ்ரவேல் மக்கள் கடந்து சென்ற அந்த வனாந்தர வாழ்க்கையை குறித்து நமக்கு வாசிக்கிறோம். அந்த வனாந்தரத்திலே அவர்கள் விடப்பட்ட பொழுது கர்த்தருடைய மாறாத பிரசன்னம், நீங்காத பிரசன்னம் அவர்களோடு கூட கடந்து சென்றது. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், அனுதினமும் மன்னா, அன்றன்றுள்ள அப்பம் அவர்களுக்கு மன்னாவாக வானத்திலிருந்து பொழியப்பட்டது. வேதம் கூறுகிறது, வானத்தின் தானியம், தூதர்களின் அப்பம் மன்னாவாக அவர்களுக்கு பொழியப்பட்டது. 1 நாளல்ல, 2 நாளல்ல, 40 வருடம் கர்த்தர் அவர்களை போஷித்தார், அவர்களை பராமரித்தார். அவர்களோடு கூட அவர் அசைவாடினார். என்றாலும் கூட இத்தனைக்கு மத்தியிலே அநேகர் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். விக்கிரக ஆராதனைக்கு கடந்து சென்று கர்த்தரை துக்கப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தான், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், செங்கடலின் உடைய கடந்து சென்ற ஜனம், கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தை அனுபவித்த ஜனங்கள் தான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். என்றாலும் கூட அவர்கள் கர்த்தரை துக்கப்படுத்தினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான தேவ ஜனமே, உங்கள் நிலைமை இன்று எவ்வாறு இருக்கிறது? வனாந்தரத்தின் ஊடே நீங்கள் கர்த்தரை துக்கப்படுத்துகிறீர்களா? அல்லது தாவீதை போல கர்த்தரே எனக்கு துணையானவர், அவர் செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன் என்றிடம் கர்த்தரை துதிக்கும் துதி உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதா? அல்லது கர்த்தரை விட்டு விலகினவர்களாக, கர்த்தரை துக்கப்படுத்தினவர்களாக வாழ்க்கை வாழ்கிறீர்களா? பவுலை நினைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை அழகாக அந்த பகுதி எழுதுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட ஒரு நிருபம். கட்டுண்டவராக, தொழுமுறத்திலே கட்டுண்டவராக, விலங்கினால் கட்டுண்டவராக, அடிக்கப்பட்டவராக, காயமடைந்தவராக இருந்த நிலையிலே அவர் எழுதுகிற வார்த்தைகளை பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன கூறுகிறது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 6ஆம் வசனம் என்ன கூறுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7ஆம் வசனம் என்ன கூறுகிறது? தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக, எல்லா புத்திக்கு மேலாத தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. 11ஆம் வசனம் என்ன கூறுகிறது? எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். 13ஆம் வசனம் என்ன கூறுகிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. 18ஆம் வசனம் என்ன கூறுகிறது? எனக்கு எல்லாம் கிடைத்தது, நான் பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டேன், திருப்தியாயிருக்கிறேன். 19ஆம் வசனம் என்ன கூறுகிறது? தன் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நீக்குகிற தேவன். பாருங்கள், ஒவ்வொரு வசனத்திலும் அவருடைய வார்த்தையில காணப்படுகிற துதி, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி, மற்றவர்களை ஆறுதல் படுத்தும் ஆறுதலான வார்த்தைகள். எப்பொழுது? சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது. பவுல் கடந்து சென்ற வனாந்தர வாழ்க்கை, சிறைச்சாலை, காவல் வைக்கப்பட்ட நிலை. அது மட்டுமல்ல, அவர் மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு முள், அனுதினமும் அவர் குட்டுகிற சாத்தானின் தூதனாயிருக்கிறது கூறுகிறார். அந்த முள்ளின் மத்தியிலும் கர்த்தருடைய கிருபை அவருக்கு பூரணமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட வனாந்தரத்தின் ஊடே கடந்து செல்கிறாயா? தாவீதை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார். பவுலை நினைத்துக் கொள்ளுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மோசையை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் கூட அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். உங்களை குறித்து கர்த்தர் மேன்மையான காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு மேலான இடம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரே நமக்கு துணையாய் இருக்கிறார். அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். அவரே நமக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தரை பற்றி கொள்வோம். என்ன நேர்ந்தாலும் சரி, ஆண்டவரே, நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர், நான் உமக்கு சொந்தமானவன், நீர் எனக்கு சொந்தமானவன் என்ற அந்த இணைப்பை, அந்த உறவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். அவருடைய சந்தோஷம், அந்த சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். தாவீது போல நீங்களும் கூற முடியும். என்ன கூற முடியும்? கர்த்தரே எனக்கு துணையானவர், அவர் செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுவேன். அந்த செட்டைகளின் நிழலாகிய தேவ பிரசன்னம் உங்களை ஆண்டு கொள்ளும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.